தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல்லில் வீட்டு உரிமையாளரின் மகளை ஆபாசமாக வீடியோ எடுத்த இளைஞர் பிடிபட்டார். திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் முகமது யூசுப் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சில ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் உரிமையாளரின் மகள் குளிக்கும் போது அவர் மறைந்திருந்து வீடியோ எடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து முகமது யூசுப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஆளுநர் ரவி உடைமாற்றிய அறை அருகே ஜெனரேட்டரில் இருந்து திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரவதிக்கு சென்று ஆளுநர் RN ரவி வழிபட்டார். அப்போது ஆளுநர் உடைமாற்றிய அறை அருகே இருந்த ஜெனரேட்டரில் இருந்து திடீரென புகை வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையை புலி ஒன்று கம்பீரமாக கடந்து செல்லும் காட்சிதான் இது. மசினக்குடியில் இருந்து மாயார் செல்லும் சாலையில் சுற்றுலா பயணிகள் சென்றபோது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து மறுபுறம் சென்றது. முதன்முறையாக புலியை கண்ட சுற்றுலா பயணிகள் ஆச்சரியமடைந்ததோடு குதூகலமாய் பரவசமடைந்தனர். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே விவாகரத்தான இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிய உடற்பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டார். சாக்கோட்டையைச் சேர்ந்த பத்மகுமரன் என்பவர் தனது உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்த பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி 38 லட்சம் ரூபாய் வரை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பெண்ணை பத்மகுமரன் கருக்கரைக்க சொன்னதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் திருவிடை மருதூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து உடற்பயிற்சியாளர் பத்மகுமரனை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் IT ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேத்துப்பட்டு 6 அடி நெடுஞ்சாலையில் ஆந்திராவில் இருந்து மேல்மலையனூர் கோவிலை நோக்கி சென்ற பேருந்து கங்கை சூடாமணி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற இந்திரவனம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் சுவாமி கோயிலில் மாசி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் வீரராகவ பெருமாள் எழுந்தருளினார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தெப்ப உற்சவத்தை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் 1,22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் ஷார்ஜாவிலிருந்து வந்த விமான பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அதில் ஒரு பயணியின் உடைமையிலிருந்த ஐஸ் கிரஷர் இயந்திரத்தில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட 1 கிலோ 395 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அந்த பயணியை பிடித்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வீடுகளில் புகுந்து திருடிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கருங்குளத்தில் அடுத்தடுத்த 2 வீடுகளில் கொள்ளையர்கள் புகுந்தது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சேசு, அருள், கார்த்தி, மாதேஸ்வரன் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து சுமார் 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள், இருசக்கர வாகனம், ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆலங்குடியில் அரிசி ஏற்றிச் சென்ற லாரியை திருடிய 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடியில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு 450 மூட்டை அரிசியை கடந்த 14ஆம் தேதி எடுத்துச் சென்ற ஓட்டுநர் முத்துக்குமாரசாமி இறக்கிவிட்டு வண்டியிலேயே சாவியை விட்டிருந்தார். அந்த நேரத்தில் சிலர் லாரியை திருடிச் சென்றனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ஆலமருதுப்பட்டியைச் சேர்ந்த தாமோதரன், ஆலங்குடியைச் சேர்ந்த விக்ரமாதித்தன் ஆகியோர் லாரியை திருடிச் சென்று நம்பர் பிளேட்டை மாற்றி கரூரில் ஓட்டி வந்தது தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் தர்பூசணி விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கும் முன்பே வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. வெப்பத்திற்கு இதமளிக்கும் இளநீர், தர்பூசணி, கிருணி போன்றவற்றை மக்கள் விரும்பி ருசித்து வருகின்றனர். நாகர்கோவிலில் சாலையோரங்களில் தர்பூசணி பழங்களை குவியலாக போட்டு வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். தர்பூசணி பழம் கிலோ 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் சாராய வியாபாரியின் வீடு இடித்து அகற்றப்பட்டது. போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாட்டியாலாவில் சாராய வியாபாரி ரிங்கி என்பவரின் சட்டவிரோத சொத்துக்களில் ஒன்றான அவரது வீடு பொக்லைன் உதவியுடன் இடித்து அகற்றப்பட்டது.
சீனாவில் சிச்சுவானில் நிலச்சரிவில் சிக்காமல் மக்கள் நூல் இழையில் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குயின்வேய் கவுண்டி பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட சில நொடிகளுக்கு முன்பு மக்கள் பாதுகாப்பாக நடந்து சென்றதும் நொடிப்பொழுதில் ராட்சத பாறைகள் உருண்டு சாலையில் விழுந்த காட்சிகளும் பதிவாகியுள்ளன.